ஹாய் ஹலோ டேசிஸ். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். இரவின் நிலவே. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். எந்த ஒரு ஓப்பனிங் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா எடுத்தோடனே ஒரு பொண்ணு அப்படியே வந்துட்டு அந்த வாசலவே நின்று வெறிக்க பார்த்துட்ருக்கேன். என்னன்னு பார்த்தா அது ஒரு பப்பு. உள்ளே போகலாமா வேணாமா, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளை கூப்பிட்ருக்காங்களே, ஸோ போவோமா, பயமாக வேறு இருக்குது. நம்ம வேணா பின்னாடி திரும்பி பார்த்துட்டு போயிடலாமே, வேணாமே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சாலும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அந்த பொண்ணு கூப்பிட்ருக்கா, நம்ம ஒரு கர்ட்டசிக்காவது நம்ம போய் பார்த்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு நம்ம திரும்ப வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே பவுன்சர்ஸ் நிற்கிறாங்க. இப்படி பார்த்துட்டு அண்ணா அப்படின்னோடனே அவங்க பார்க்குறாங்க, என்ன அண்ணான்லாம் அந்த பிள்ளை கூப்பிடுதுனோடனே சொல்லுங்கண்ணே இந்தாங்க அப்படின்ட்டு அந்த கார்டை கொடுக்குது. ஓகே சரி போங்க நீங்கள் போகலாம் அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவர் ஒருத்தர் நிப்பாட்டிட்டு உங்கள் ஏஜ் அப்படின்னோடனே இந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஐடி ப்ரூஃபிங் அமுச்சதுக்கப்புறம் ஓகே 18 வயசுக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா எல்லாம் குடிச்சுப்புட்டு அரை போதில் முழு போதில் அப்படியே எல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே பார்த்துட்டே போகுது. என்ன இப்படி இருக்காங்க, இப்படி தான் குடிப்பாங்களா, ஐயோ எப்படி இருக்காங்க, உங்கள் வீட்டிலலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க போல்ட்ருக்கு அப்படின்ட்டு இது வாட்டுக்கு தனியாகவே புலம்பிகிட்டே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தா அந்த கூப்பிட்ருந்த பொண்ணு இப்படி பார்க்குது. ஹாய் அப்படின்னோடனே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டு வா உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன் லேட்டுன்னொடனே இல்லை வர லேட் ஆகிடுச்சோடனே ட்ரெஸ் என்ன சிம்பிளாக போட்டிருக்கணுன்னே என்கிட்ட பார்ட்டி வரல அப்படின்னோடனே சரி பரவாயில்ல இதில் என்ன இருக்குது, இதுலேயே அழகாக தான் இருக்கணுன்னே தேங்க்யூ அப்படின்னோடனே சரி உனக்கு என்ன வேணும், என்ன சாப்பிட்றோன்னே இல்லை எனக்கு ஜூஸ் ஏதாவது இருந்தால் போதும் அப்படின்னோடனே ஜூஸ் ஓகேவா அப்படின்னோடனே ஜூஸ் எனக்கு போதும் அப்படின்னோடனே சரி நான் உனக்கு ஆர்டர் பண்ணி உனக்கு நான் அமுச்சு விட்றேன், நீ சாப்பிட்டுங்க இரு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கேக் கட் பண்ணிடலான்னொடனே ஓகே நீங்கள் பொறுமையாக பண்ணுங்க அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே பேசிட்டு அவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இப்படியே திரும்பி இப்படியே வில்லத்தனமாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போகுது. இது எதுவுமே தெரியாமல் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கு. வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஸோ அப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன இப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கும்போது அந்த பொண்ணு அங்கே இருக்க ஒரு வெயிட்டர்கிட்ட இப்படி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த பொண்ணு அப்படியே நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு அப்படியே சும்மா சைன் பண்ணிட்டு இந்த இது குடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னோடனே சரி நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி சைகையிலே பேசுகிறீங்க. அப்புறம் அதை குடித்ததுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு ஒரு ஓரமாக உட்காந்து குடிச்சிட்ருக்கீங்க. அது குடிக்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னது இது ஒரு மாதிரி இருக்குது, ஒருவேளை இங்கே இந்த அட்மாஸ்பியர்னால நம்மளுக்கு அப்படி இருக்கா, ஒருவேளை இந்த ஸ்மெல்லுனால அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா. ஏன்னா ஒரு மாதிரி கசக்குது, ஏதோ உங்களால் அந்த ஃபீலிங்கே சொல்ல முடியல. ஸோ ஒரு மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணுக்கிட்டே போய், அதாவது உங்களை கூப்பிட்ருந்த பொண்ணுக்கிட்டே போயிட்டு இப்படி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே என்னாச்சு அப்படின்னோடனே இல்லை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அப்படியா, உனக்கு வேணும்னா நீ என்ன அங்கே ஒரு ரூம் இருக்குது, வேணா நீ அங்கே தங்கிக்கிறியா, பார்ட்டி ஸ்டார்ட் ஆனோடனே உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னோடனே இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன்னே. என்னப்பா உன்னை ஃபஸ்ட் டைம் இன்வைட் பண்ணியிருக்கேன், இப்படி போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோன்னே இல்லை சரி நான் அந்த ரூமுக்கு போகிறேன், நீங்கள் கூப்பிட்ருங்க மறக்காமல் அப்படின்னோடனே சரி அதெல்லாம் உனக்கு கூப்பிட்றேன், எப்படி மறக்காமல் கூப்பிடாமல் இருப்பேன், நீ தான் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு வந்திருக்க, அதுவும் நான் கூப்பிட்டேன்ட்டு நீ எனக்காண்டி வந்தல, அப்போ நான் உன்னை கண்டிப்பாக கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்போ நான் போகிறேன், எந்த ரூம் அப்படின்னோடனே நான் அந்த ரூம் தான் நீ போ அப்படின்னோடனே அது அப்படின்னோடனே இல்லை நான் மொத்தமாக தான் புக் பண்ணியிருக்கேன், ஸோ நோ ப்ராப்ளம், நீ போய் அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னோடனே ஓகே தேங்க்யூ அப்படின்னோடனே இட்ஸ் ஓகே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னோடனே அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தட்டு மாதிரி பொறுமையாக அந்த ரூமை கதவை திறந்துட்டு உள்ளே போய் அப்படியே படுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன ஒரு மாதிரி கிறுகிறுன்னு தலையை சுற்றிக்கிட்டு வருது, அதனால் படுத்துட்டு
அப்படியே வந்து யோசிக்கிறீங்க, என்னவா இருக்கும்? ஏன் திடீர்னு ஒரு வேளை சாப்பிட்டு வந்தோமே, அதெல்லாம் இருக்க வாய்ப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க. அப்படியே இந்த ரூமுக்கு வெளியே பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வில்லத்தனமாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. என்னன்னா, ஆக்சுவலாக வந்து அந்த பொண்ணு வந்துட்டு பார்ட்டிக்கான்லாம் இன்வைட் பண்ணியிருக்காது. ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு பார்ட்டியே பர்த்டேவே இருந்திருக்காது. என்னது அப்படின்னா, ஆக்சுவலாக உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிருக்கும். இந்த பொண்ணு வந்து அந்த நீங்கள்லாம் வந்து ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து ஹை ஸ்கூல் படிக்கும்போது வந்து இந்த பொண்ணு அந்த ஸ்கூல்லே வந்துட்டு ட்ரக்ஸு இதெல்லாம் எடுக்கிற பழக்கம் வந்து வச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு. இந்த பொண்ணே வந்து ட்ரக்ஸ் எடுக்கும். அதே மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து வாங்கி கொடுக்கும். அந்த வேலையில பார்த்துட்ருக்குமா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு கேங் ஆஃப் பீப்புளாக எடுத்துகிட்டு அந்த ரூம்குள்ளே உட்காந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதை வந்து பார்த்துருவீங்க. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லும், ப்ளீஸ் ப்ளீஸ் சாரி, நாங்கள் வந்து இனிமேல் வந்து எடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இப்படி நீங்கள் வந்து ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பீங்களா. ஸோ வந்துட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறோம், இவங்க வந்து இப்படி இதை வந்து யூஸ் பண்ணி எத்தனை பேரோட வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து நிறையா ஏழை பசங்களும் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்களா. ஸோ வந்து இல்லை, நம்ம இதை வந்து கண்டிப்பாக வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் போய் வந்து பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்களா. ஸோ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குமே இந்த தகவல் போனதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து எல்லோரையும் விசாரிக்கும் போதுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்குலாம் தகவல் போயிடுச்சு. இதெல்லாம் வந்து சில பேர் பேரண்ட்ஸ்க்கு தெரியும், தருதலை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு விட்டாலும் சில பேருக்கு தெரியாதுல்ல. ஸோ அவங்களாம் வந்துட்டு ரொம்ப வந்து அப்படியே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கெஞ்சுறாங்க போலீஸ்கிட்ட, சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்னோடனே உங்கள் பொண்ணு பசங்களாம் பண்ணது வந்து அஃபென்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு வார்னிங் கொடுத்து, சரி போங்க, வந்து இப்படி சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க, இன்னொரு தடவை வந்து இந்த மாதிரி மாட்டினாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஜுவலைலுக்கு அமுச்சு விட்ருவோம் அப்படின்னோடனே, சரி தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸும், ஏன்னா பணக்காரங்க தானே. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால வந்து காசு கொடுக்குறது எல்லாத்தையும் வச்சு மறைச்சி கொண்டு வந்துட்டாங்க. பட் இதெல்லாம் வந்து அங்கே இருக்க பணக்கார பசங்க வந்து கொஞ்சம் பேர் பயந்துட்டாங்க. ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, இனிமேல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா எங்கிட்டாவது போய் தொலைஞ்சு போ, செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் பேரண்ட்ஸும் வந்து திட்டிருக்கனால எல்லோரும் பயந்துடுவாங்க. பட் இந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரு மாதிரி நம்மளே வந்து இது பண்ணிட்டால, இதில் வந்து அவளுக்கு கொஞ்சம் காசும் கிடச்சிருக்குமா. ஸோ வந்துட்டு அவளோட பிஸ்னஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்கள் மேலே கோவத்திலே தான் இருப்பாள். ஏதாவது பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் வந்துட்டு ஒரு பிளான் போட்டுருவா. என்னதுன்னா, உங்களை வந்து பப்புக்கு வர வச்சுட்டு அங்கே வந்து நீங்கள் குடிக்கிறதுல வந்துட்டு இப்படி ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணிட்டு, அதுவும் இல்லாமல் நீங்கள் தான் வந்துட்டு எல்லாேருக்கும் வந்து ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது எல்லா வேலையும் பார்த்தீங்க, வந்து தேவையில்லாமல் இவங்க எல்லோரும் ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே பழி போடணும் அப்படின்றக்காண்டி எல்லா வேலையுமே செட்டப் பண்ணி தான் உங்களை வந்து வர வச்சுருப்பா. இது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா என்ன சொல்லி கூப்பிட்ருப்பான்னா, சாரி ஒயன், இப்படி வந்துட்டு நான் வந்துட்டு பண்ணது தப்பு தான், இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் வந்து உங்கள் கஷ்டம்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி வந்து உங்களை வந்து சரி ஓகே இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத, உன்னால் வந்து நீ வந்து உன் வாழ்க்கை ஃப்யூச்சரும் போகிறதும் இல்லாமல் எல்லாரோடதையும் சேர்ந்து போகுது, இனிமேல் பண்ணாத, உன் தப்பை உணர்ந்துட்டேன்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகேன்னு இருப்பீங்க. இது ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிகிட்ருப்பா, கொஞ்சம் உங்ககிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழகிறது அப்படி இப்படின்ட்டு எல்லாமே பண்ணி கரெக்டாக இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து உங்களை தலையில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கா. இப்போ எல்லாமே வந்திருக்கா. இவன் மட்டும் ட்ரக்ஸ் எடுத்தால் வந்து போதாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பப்புக்கு வந்திருக்கு. பாதி பப்பு அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் மீதி பேர்லாம் வருவாங்க. அவங்களுக்கும் சேர்ந்து ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்ஸை கலந்து விட்டா. அதில் பாதி பேர் குடிக்க தான் வந்திருப்பாங்க. பட் ட்ரக்ஸை கலந்தோடனே அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி கேர் ஆக ஆரம்பிச்சிருச்சா. நிறைய பேர் வந்துட்டு இந்த இல்லீகல் ஒர்க்ஸ் பண்ணுறவங்களும் அங்கே தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, வீக்கெண்ட் அப்படின்றனால எல்லாருக்குமே வந்து கலந்து விட்டு அவங்களுமே ஒரு மாதிரி கேராக தான் போயிருப்பாங்க. இவளுக்கு வந்து அப்பயுமே அந்த ஆத்திரம் அடங்கல. ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப திட்டியிருப்பாங்க. நிறையா பேரோட பேரண்ட்ஸ் வந்து பிள்ளையை வளர்க்க சரியாக வளர்க்க தெரிலன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா திட்டினோடனே அவங்க இருக்கிற கோவத்தை ஃபுல்லாக அந்த பொண்ணு மேலேயே தான் பயங்கரமாக வந்து கக்கிக்கிட்டே இருப்பாங்க. பிடிச்சி திட்டு
அவளுக்கு அது இப்படி எல்லாரும் பண்ணோன்னே அவங்க பேரண்ட்ஸுமே ஒரு லெவலுக்கு வெறுத்து போய் நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டோன்னே இவளுக்கு ரொம்பவே வன்மம் இருக்கும், மனசுக்குள்ளே தான் வச்சுக்கிட்டு இருப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இன்றைக்கி இவளுக்கு மொத்தமாக முடிச்சு விட்றணும், என்னைய தேவையில்லாமல் பிரச்சனையில் இது பண்ணி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டேவும் என்ன பண்ணலாம் வேறு எனக்கு இன்னும் இருந்தாலும் இவ்வளோ சின்னதாக ஒரு வேளை நம்மளை வெளியே விட்ட மாதிரி இவ்வளவு மைனர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காளா. அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரியே இருக்குது, ஏதாவது இன்னும் பெருசாக பண்ணணும் வாழ்க்கையவே இது பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இப்போ ரொம்ப சைக்கோத்தனமாக. ஏன்னா இவளும் ட்ரக்ஸ் எடுத்திருக்கா. ஸோ மூளை ரொம்ப சைக்கோத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் இந்த இல்லீகல் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்காண்டி நிறையா பேர் வந்திருப்பாங்க. அந்த கேங்கை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க, பேசாமல் இல்லைக்க யாராவது அவட்ட கோர்த்து விட்ருவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக அதுதான் மொத்தமாகவே இவளை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வில்லத்தனமாக யோசிச்சு போட்டு அப்படியே அங்கே அந்த ஒரு வெயிட்டரை தான் பிடிச்சி வச்சுருப்பா. அந்த வெயிட்டர் எல்லாரையுமே வச்சு அங்கே இருக்கிற எல்லாரோட ஜூஸ்லேயும் ட்ரக்ஸை கலந்ததில் இப்போ எல்லாருமே அந்த பப்பில் இருக்க மொத்த பேருமே போதையில் தான் இப்போ சுற்றி திடுறானுங்க. இப்போ புதுசாக இன்னொரு கேங் ஃபஸ்ட்டு ஒரு கேங்கை வச்சு தான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பா. இப்போ இன்னொரு கேங் வரதை பார்த்துட்டு இல்லையே இவனுங்களை விட அவனுங்களுக்கு நிறையா இது இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வச்சு தான் பண்ணணும். இது பெரிய பெரிய கேங் அப்படின்னும்போது அவங்களாம் அதாவது இவங்களால கெட்ட வேலை பண்ணுறவங்க தானே. ஸோ அவங்களும் கெட்டவங்கள தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதில் இருக்க யாரையாவது செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மொத்தமாகவே கலந்து கொடுப்போம், யார் போகிறாங்களோ அதை வச்சு நம்ம மொத்தமாக அவளோட வாழ்க்கை அழிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டுக்காக நினச்சிட்டே எல்லாருக்குமே அவங்க வர 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 இருக்கிற எல்லாருக்கும் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கா. அப்படி இருக்கும்போது அப்போ தான் நம்ம தலைவனுடைய என்ட்ரி. தலைவன் ஜிமின் அப்போ தான் ரொம்ப மாசாக வரா. இவ பார்த்துருப்பான், யார் இவன் செம்மையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி யாராக இருந்தால் என்ன, நம்ம கிடச்சா வேணா தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவளும் அதை நினச்சிருப்பா, ஒருவேளை நம்ம ட்ரக்ஸ் ஏதாவது கலந்து கொடுத்தா நம்ம வேணால் இருந்து பார்க்கலாமா, ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்ஸை இந்த கேங்க்கும் கலக்க சொல்லியிருப்பான். அந்த வெயிட்டர் சொல்லுவான், இல்லை வேணாம் இவங்க கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிற கேங்கு, இவங்கள வேணாம் அப்படின்னோடனே பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் காசு கொடுத்துருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் ரொம்ப தான் சொன்னோடனே காசு வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இப்போ செய்யலை அப்படின்னா இவனுங்க தான் பண்ணான்றதுக்கு அவகிட்ட ப்ரூஃப் இருக்கா. ஸோ தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பயமாக வேறு இருக்குது, இவனுங்க கேங்குக்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படின்றதுனால சரி வாங்கியாச்சு நம்ம தெரியாமல் பண்ணி கொடுத்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்குக்கும் கலந்துருவோம். அவங்களுக்கு தெரியுது அவங்கக்கிட்டேயும் இப்படி போகுது, அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. அதை குடிக்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இது எல்லோரும் அப்போ இது பண்ணும்போது இல்லை சார் இப்படி சரக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணதில் தான் அப்படி இருக்கணுன்னே அப்படியா அப்படின்னோடனே ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னோடனே பக்கத்தில் ஜங்குக்கிட்டா டேய் வர்றா தேவையில்லாமல் எதுக்குறா இது பண்ணிகிட்ருக்க குழி அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு குடிச்சிடுவான். இவனுக்கு அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வியும் ஜங்குக்கும் தான் அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜிமின் ஓரமாக உட்காந்துட்டு அவங்க என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு தான் இருப்பாங்க. ஜிமின் தான் லீடர், பட் இருந்தாலும் ஜங்குக்கு இவங்களே ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மித்தவங்களாம் ஒரு மாதிரி கொடூரமாக உட்காந்து பார்த்துட்டே தான் இது எப்போயுமே ஜிமின் பண்ணுறது தான். ஸோ எல்லாரையும் ஒரு மாதிரி கொடூரமாக பார்த்துக்கிட்டே அதை குடிச்சிட்டே இருக்கான்னா அவனுக்கு தெரியல அந்த ட்ரக்ஸோட எஃபெக்ட்னால அவன் திரும்ப 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 வாங்கி குடிச்சிட்டே இருக்கான். இந்த வெயிட்டர்ஸ்க்கெலாம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும், ஒருவேளை என்ன இவ்வளோ குடிச்சிட்டு இருக்கான், போதை ஏறி ஏதாவது ஆகி தொலைஞ்சிட போகுது அப்படின்ட்டு. இல்லை சார் அவ்வளோதான் அப்படின்னோடனே யார்கிட்ட நீ என்ன குடிக்கக்கூடாது நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் மிரட்டினோடனே மறுபடியும் வச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஊழலை வேணாம் நம்ம நார்மலாக வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வைக்கும்போது அதை டேஸ்ட் டிஃபர் ஆகணுன்னே இது என்னது நீ ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்ததே கொடு அப்படின்னோடனே இல்லை சார் அதானோடனே எனக்கே காது ஊற்ற பார்க்குறியா, வாயை உடச்சிருவேன், ஒழுங்காக போய் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே திரும்ப ட்ரக்ஸை கலெக்ட் கொடுக்குறாங்க. ஜிமினுக்கு ட்ரக்ஸோட இது ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு.
இப்படியே இல்லை அவங்களுக்குலாம் பயமாக இருக்குது. சரி நம்ம வந்தாச்சு நீ மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு சார் அப்படி வந்துட்டு பப்பை மூட போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே ஜிம்மின் வந்து நிப்பாட்டான். இருந்தாலும் இவங்க வந்து அந்த மீட்டிங் வந்து போயிட்டே இருக்கா. அப்போ ஜிமின் வந்து ஒரு மாதிரி போதையில் உட்காந்துருக்கும் போது ஜங்குக் தான் பார்த்துட்டு என்ன மச்சான் அப்படின்னோடனே இல்லை ஒரு மாதிரி கேராக இருக்குது அப்படின்னோடனே என்ன பண்ணலாம் நீ வேணா கிளம்புறேன்னொடனே இல்லை இல்லை நான் இங்கேயே இருக்கேன் முடிச்சுட்டு வா அது வரைக்கும் நான் இங்கே ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னோடனே எதுக்கு நான் வீட்டுக்கு கூட போடணுன்னே இல்லை இல்லை முடிச்சுட்டு வா அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு வெயிட்டர்கிட்ட கேட்டோடனே இந்த பொண்ணு தான் சொல்லியிருப்பா ஏதாவது ஒரு பையன் வந்து அந்த ரூம் அமுச்சு விடுன்ட்டு. இவனுங்க வந்துட்டு சரி ஏதாவது ஒரு பையன் தானே ரொம்ப போதையானதானே மித்தெல்லாம் வந்து அந்த ட்ரக்ஸோட போதை தாங்க முடியாமல் பொத்துன்னு அப்படியே மயங்கி விழுந்துருக்குங்க. அப்படியே கூட இருக்கவங்களே அள்ளிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஜிம்மின் மட்டும்தான் வந்துட்டு இருந்தோடனே சரி அவன்கிட்ட வாங்கியாச்சு காசு இதையும் செஞ்சு தொலைவோம் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது காசுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே புலம்பிட்டு சார் இந்த இங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்குலாம் அமுச்சு விட்றான். அப்படியே வந்துட்டு இது அந்த பொண்ணுக்கு தெரியல அந்த பொண்ணு அந்த பக்கம் தனியாக வந்துட்டு அந்த பொண்ணுக்குமே தெரியாமல் வந்துட்டு அந்த ஜூஸை வந்து குடிச்சிருக்கோம். அந்த பொண்ணுமே இப்போ ட்ரக்ஸோட இதில் தான் இருக்கா. அப்படியே வந்துட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி போதையில் முணங்கிக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்படி வந்துட்டு உள்ள ஜிமின் வந்து அந்த ரூம்குள்ளே அப்படியே போகிறான். அவனுக்கு வந்து தெரில ஃபுல்லாக வந்து கண் மங்கலாக தான் தெரியுது. அப்படி வந்து இப்போ உங்களை பார்த்தா வந்து நீங்கள் அந்த கட்டிலே வந்துட்டு அப்படியே மலாக்கா அப்படி படுத்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு அந்த போதையிலே அப்படி வந்துட்டு பொத்துன்னு கட்டிலில் வந்து அவர் மல்லாக்கா அப்படியே கையை விரிச்சிட்டு விழுகும்போது கை வந்து அப்படி போட்டுன்னு ஒரு மேலே ஒரு பொருள் மேலே அடித்தோடனே என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெலாம் நல்லா கசக்கி பார்த்தா அது வந்து உங்கள் வயிறு மேலே அப்படியே விழுந்திருக்கும். அப்படியே வந்துட்டு அப்படியே பார்க்குற யார் இது அப்படின்ட்டு ரூம் மாதிரி வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜிமின் சைடாக வந்து இப்போ ஒன் சைடாக திரும்பிட்டீங்க. ஃபஸ்ட்டு நீங்களும் மல்லாக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ ஜிமினுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒன் சைடு பக்கத்தில் படுத்த உடனே வந்துட்டு ஜிம்மினுக்கு வந்து அப்படியே லைட்டாக யார் இது சொல்லிட்டு கண்ணை கசக்கி பார்க்கும்போது ஏதோ பொண்ணுன்னு தெரியுது. இன்டர்நெட்லாம் ட்ரை பண்ணும்போது அப்போ வந்து உங்கள் மேலேருந்து ஒரு யுனிக்கான பர்ஃப்யூம் ஸ்மெல் வருதா. இதை பார்த்துட்டு ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது இருந்தாலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஸ்மெல் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கனால ஜிம்மினுக்கும் அது பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப அந்த ஸ்மெல் ரொம்ப அடிக்டிவாக இருக்கா. அந்த ஸ்மெல்லை வந்து ஜிம்மின் அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிட்டே வந்து பார்க்குறான். இல்லை இல்லை முடியாதுன்னொடனே அந்த ட்ரக்ஸுக்கும் அவனுக்கு இருக்கிறதுக்கும் ஒரு மாதிரி அர்ஜ் வந்து க்ரியேட் ஆகி அவன் வந்து இல்லை வேணான்னு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் பட் இருந்தாலும் அவனையும் மீறி வந்து அப்படியே வந்து டக்குன்னு எடுத்து அப்படியே கிஸ் பண்ணுவானா வந்து உங்களுக்கு தெரில நிதானமே இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து குடித்தனால வந்துட்டு அப்படியே மயக்கத்தில் தான் கிடப்பீங்க. ஜிமினுக்கு வந்து நிதானமே இல்லாமல் அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இல்லை அவன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் கூட அவனால் முடியல. அவன் வந்து ரொம்ப பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். கிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களுக்கும் அதே மாதிரி தான் அப்படி வந்து ட்ரக்ஸு ஹார்மோனல் பேலன்ஸ் எல்லாம் அப்படியே ஏற்பட்டு ஒரு மாதிரி உங்களுக்கும் அது ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்காக தான் இருக்கா. ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு அது ஒரு மாதிரி குட் ஃபீலிங்காக இருந்தோடனே நீங்களும் வந்து லைட்டாக கோஆப்ரேட் பண்ணுறீங்க. ஜிமின் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி தயக்கத்தோடு தான் பண்ணுவான். ஐயோ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ நீங்களும் வந்துட்டு சேர்ந்துட்டு திரும்ப பண்ண உடனே ஜிமின் ஓகே ஃபைன் இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அப்படி டக்குன்னு வந்துட்டு அவனும் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்க கிஸ் பண்ணி ஒரு மாதிரி டீப்பாக பண்ணிகிட்டே இருக்கானா. நீங்கள் அந்த போதையில் லைட்டாக வந்துட்டு அப்படியே அவன் செஸ்ட்டில் வந்து லைட்டாக டேப் பண்ணுறீங்க. உங்களால் கையை கூட அப்படியே தூக்க முடியாமல் லைட்டாக தான் டேப் பண்ணுறீங்களா. அப்போ வந்து ஜிமின் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜாலைன்னு அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி அப்படியே நெக் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் லைட்டாக ஒரு மாதிரி மவுண்ட் பண்ணுற மாதிரிலாம் சவுண்ட் விடுறீங்க. அதுவே ஜிம்மினுக்கு இன்னும் ஒரு மாதிரி அர்ஜை கொடுத்துக்கிட்டே இருக்கா. அப்படியே வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான்னா அவனுக்கு வந்து பொறுமை இல்லாமல் டக்குன்னு அவன் போட்டிருந்த கோட்டை அப்படியே கழட்டி எரிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஷர்ட்லாம் வந்துட்டு அவசரமாக அப்படியே டப்புன்னு பட்டனெல்லாம் பிடிங்கி இருந்துட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து பின்னாடி ஜிப்பை வந்து லைட்டாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் அதாவது அவன்கிட்ட இருந்த வந்து ஒரு வேகம் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறப்போ ரொம்ப வந்து ஜென்டிலாக தான் அப்படியே வந்து ஜிப்பை அவுக்குறானா. அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து லைட்டாக அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்படியே வந்து அந்த ஜிப்பு சைடு வந்து திரும்பி காட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா. ஜிம்மினுக்கு வந்து ஓகே ஃபுல் இதாக தான் நம்மளுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஜிம்மின் இதெல்லாம் வந்து முன்ன பின்ன வந்து பொண்ணுங்க கிட்டலாம் பண்ணிக்க மாட்டானா. தலைவன் ரொம்ப ஜென்டில்மேனு. அதாவது
ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரிலாம் வந்து ஒரு மாதிரி ஃப்ளர்ட்லாம் பண்ண மாட்டான். ரொம்ப வந்துட்டு பொண்ணை பார்த்தா ஒரு மாதிரி அதெல்லாம் வந்து அவனுக்கு பெருசாக மித்த மாஃபியாஸ்லாம் வந்துட்டு அப்படி இப்படின்னுவானுங்க. ஏதாவது மீட்டிங் அட்டன் பண்ணால் பொண்ணை மடியில் உட்கார வச்சுட்டு அந்த தடவுவானுங்க. பட்டு ஜெமீன் அதெல்லாம் இல்லை. அவனுக்கு வந்து என்ன வேலையோ அதான் முக்கியம். இந்த மாதிரி வந்து டைவர்ஷன் அதெல்லாம் வந்து வச்சுக்கவே மாட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இது வந்து அவனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அவனுக்கு வந்து ஃபஸ்ட் டைம்ன்றபோது ஒரு மாதிரி ஆக்வர்டாக வேறு இருக்கா. அப்படி பண்ணலாமா, சரி பண்ணலாம், இவ தான் இவ்வளோ பெர்மிஷன் கொடுக்குறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் பண்ணிக்கிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜிப்பாக அவுக்குறான். அப்படியே வந்து ஷோல்டர் அப்படியே ட்ரெஸ்ஸோட ஸ்ட்ராப்பை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறான். அங்கே அப்படி ஷோல்டர் அந்த பிளேட்ஸில் வந்து கிஸ் கொடுக்குறான். அப்படியே காலர் போன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி ட்ரெஸ்ஸையும் வந்து அப்படியே பொறுமையாக வந்து அப்படியே அவுத்துக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கா. நீங்கள் வந்து அந்த டச்சஸ்க்கே வந்து ஒரு மாதிரி மோன் பண்ணுறீங்க. ஜிம்மினுக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் வந்து ரொம்ப அப்படியே ஏர்ஜோட தான் ரொம்ப பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ரொம்ப இருக்க ப்ளஷர் ஆகிட்டே இருக்குது. அப்படியே மொத்தமாக ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு அப்படியே வந்து இன்னர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவுக்கும்போது அந்த இடத்துல ஒரு கிஸ்ஸாக அப்படியே வச்சுக்கிட்டே வரானா உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அது நல்ல ஃபீலாக தான் இருக்கும். உங்களுக்குமே டிஸ்கஸ்டிங்காக அது ஃபீல் ஆகலை. அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கி அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே வந்து வயிற்றுக்கிட்ட அப்படியே கிஸ் பண்ணுறது எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இதுவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்குது. கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்தராக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்கா. அப்படியே நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்சர்ட் பண்ண உடனே நீங்கள் சொன்னோடனே அது ஜிம்மினுக்குமே ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி அந்த ட்ரக்ஸோட எஃபெக்ட்லேயுமே வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது இது ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஜென்டிலாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப ஜென்டிலாக வந்து பார்த்து தான் பண்ணிக்கிட்டே இருக்கானா. உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அவன் அப்படியே ஸ்டாப் ஆகி தான் நின்றுப்பான். சரி இந்த பொண்ணு இதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக வந்துட்டு மறுபடியும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணான். உங்களுக்கு இந்த டைம் வந்து பெயினாக இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த ப்ளஷர் ஃபீல் வந்து உங்களுக்கும் வந்து கிடைக்குது. இவ்வளோ நேரம் ஜிம்மினுக்கு மட்டும் இருந்தது, இப்போ வந்து உங்களுக்கும் கிடைக்குது. நீங்கள் வந்து 2 பேருமே ஈக்குவலாக அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜிம்மின் வந்துட்டு உங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக தான் பண்ணிக்கிட்டே இருக்கானா. அவனுக்கு வந்து ஃபேஸ் வந்து லைட்டாக தெரியுது, பிளர்ராக தான் தெரியுது. பட் வந்துட்டு உங்களோட அந்த ஃபுல் அவுட்ஃபிட்டுமே பார்த்துருப்போம். படுத்திருக்கும் போதே ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வந்துட்டு லைட்டாக க்யூட்டாக தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபேஸ் தெரில, பட் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது க்யூட்டாக தெரிஞ்சிருக்கும். அப்படியே வந்துட்டு ஃபர்தராக இப்போ கீழே பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. அப்படியே அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து அந்த வலியெல்லாம் போயிட்டு பெயின் போய் ப்ளஷராக உங்களுக்கு ஃபீல் ஆனோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அவனுக்கு அப்பப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஷோல்டரில் கிஸ் பண்ணுறது, பின்னாடி வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது அவனுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நல்ல ஃபீலாக தான் இருக்குது. அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் போனதுக்கப்புறம் சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன தான் அவனுக்கு வந்து ட்ரக்ஸ் எடுத்து அந்த ஏர்ஜ் கொடுத்தாலும் ப்ளஷர் கொடுத்தாலும் அவன் லைட்டாக செல்ஃப் கான்ஷியஸோடு தான் இருக்கான். போதும் நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஷியஸோடு வந்துட்டு நின்றுட்டான். போதும் ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே ஒரு மாதிரி அந்த ட்ரக்ஸ் எடுத்த மயக்கத்தில் அப்படியே அவன் தூங்கிட்டான். நீங்களும் வந்துட்டு அரை மயக்கத்தில் தான் பூராமே பண்ணிகிட்டு இருப்பீங்களா. நீங்களும் அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆனோடனே எந்திரிக்கும் போது உங்களுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ட்ரக்ஸ் எடுத்தனால வந்துட்டு ஜிம்மினெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தானே வந்து ட்ரக்ஸ் எடுத்திருப்பான். ஸோ வந்துட்டு ஜிம்மின்லாம் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான். பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே எந்திரிச்சிட்டிங்க. உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி வயிறெல்லாம் வலிக்குது. ஏன்னா கண்ணை தூங்கி வைக்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் அந்த வலி வயிறு வலிக்குது. பார்த்தா அதுவும் இல்லாமல் அதாவது வயிறு மேலே வந்து யாரோட கையும் இருக்கிறது பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஏன்னா வந்து கையை பார்க்குறீங்க, அது தூக்க கூட உங்களால் தெம்பு இல்லையா அப்படியே பார்க்குறீங்க. ஏன்னா அது பையன் கைன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா தூக்கவே முடியல அப்படின்னும்போது பையன் கைன்னு தெரிஞ்சோடனே உங்களுக்கு மாதிரி பயமாக இருக்குது. எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க முடியல. ஏன்னா ஜிம்மன் ரொம்ப டைட்டாக அப்படியே கடல் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைமாகவே இருந்தாலும் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜென்டிலாக பண்ணனால வந்துட்டு நல்லா கடல் பண்ணிட்டு தான் தூங்கிட்டு இருப்பாரா. கடல் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபேஸ் தெரியல. அவர் வந்து ஃபேஸை ஃபுல்லாக வந்துட்டு தலகாணிக்குள்ள மூஞ்சியை முக்கிட்டு தான் தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியல, பயமாக வேறு இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி தொலைஞ்சு என்ன நடந்துச்சுன்னு வேறு தெரில அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது தான் ரொம்ப வயிறு வலிக்குது.
தெரிஞ்சிருச்சு. ஏதோ ஒண்ணு நமக்கு நடந்துருச்சு. ஐய்யய்யோ! போச்சு, போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கண்லேருந்து அப்படியே கண்ணீரா வருது. என்ன பண்ணி தொலைஞ்சுட்டோம். நம்மளுக்குன்னு யாருமே இல்ல. இப்ப கேட்கறதுக்கு கூட நாதி இல்ல. இப்படி நம்மளா நம்ம வாழ்க்கைய பண்ணி இப்படி அழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாரி அழுகையா இருக்கு. பக்கத்துல இருக்கவங்க வேற பார்க்குறீங்க. ஐயோ! யாருன்னு வேற தெரில. ரொம்ப ஒரு மாரி ஃபிட்டா வேற இருக்கான். பார்த்தாலே ரவுடி பையன் மாரி தெரியுது. ஐயோ! டாட்டூஸ்லாம் வேற போட்டிருக்கானே அப்படின்னு இருக்கானே கண்டிப்பா போச்சு. யாருன்னு வேற தெரியலையே. ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு மாரி அழுகையா வந்துட்டுருக்கு. என்ன பண்ணி தொலைஞ்சிட்ட? ஏன் இப்படி உனக்கு என்ன பண்ணி தொலைஞ்ச? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே கத்திக்கிட்டே இருக்கீங்களா? அது வந்து ஜிம்மினுக்கு அதெல்லாம் கூட கேட்கவே இல்ல. அப்படியே வந்துட்டு நீங்க அப்படியே கைய எடுக்க ட்ரை பண்றீங்க. கைய எடுக்க கூட உங்களுக்கு தெம்புல. அப்படியே எவ்வளவோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகட்டி அங்கிட்டு கைய வச்சோனே அப்படியே ஜிம்மின் வந்து லைட்டா திரும்பி பார்க்குறாரு. அப்பயும் வந்து ஃபேஸ் வந்து அந்த சைடு திரும்பிடுச்சு. அப்போ வந்துட்டு பார்க்குறீங்க உடம்புலயும் வந்துட்டு இந்த சைனீஸ் ஃபாண்ட்ல வந்து எழுதியிருப்பார்ல அத பார்க்குறா. அப்புறம் வந்துட்டு இந்த சைடு நெவர் மைண்ட்லாம் இருக்கிறத பார்த்தோனே உங்களுக்கு ஒரு மாரி ஐய்யய்யோ! அப்படின்ற மாரி டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸ தேடுறீங்க. ட்ரெஸ்ஸு வந்துட்டு ஒரு மாரி இருந்தாலும் ஜிமின் கழட்டும்போது ஒரு சைடு மட்டும் ஒரு மாரி ஆயிருமா, அது மட்டும் இல்லாம ஸ்லீவ்லெஸ்ஸு அப்படி தான் போட்டிருந்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு நெறைய ஹிக்கி மார்க்லாம் பார்க்குறீங்க. ஐய்யய்யோ! என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்க்குறீங்க. ஏதாவது இருக்கா அப்படி சொல்லும்போது ஜிமினோட கோட்டு மட்டும் கிடக்கு. அதாவது சட்டைய மட்டும் தான் கிழிச்சு எறிஞ்சிருப்பாரு. பட்டு கோட்டு நல்லா தான் இருக்குமா, அத எடுத்து அப்படியே போட்டு அங்கேருந்து பின்னங்கால் பெடைய அடிக்க அப்படியே ஓடுறீங்க. நிக்கவே இல்ல. கொஞ்சம் நம்ம இப்போ ஓடிட்டோம்னா இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிம்மின பார்க்கும்போது பயமா இருக்கு. கண்டிப்பா ஏதாவது திரும்ப வந்துட்டு அவளுக்கு என்ன நினச்சேன்னா, இப்படியே வந்துட்டு புடிச்சிட்டு போய் செக்ஸ் ஸ்லேவ் அந்த மாரி இல்ல வேற ஏதாவது ஒரு மாரி நம்மள வந்துட்டு இதுக்குன்னே வச்சுக்கிருவான். ஏன்னா கெட்டவங்கனாலே அவ அப்படியே நினச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம தலைவன் ஜென்யூன் இல்ல. ஜெம் அப்படின்றது தலைவிக்கு தெரியலையா? ஸோ அங்கேருந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கா. ஆனா பப்ல முக்காவாசி பேர் அப்படியே கொஞ்சம் பேர் வந்து அந்த இடத்துல அப்படியே அந்த சோஃபாஸ்லாம் இருக்கும்ல, அங்க படுத்து கிடக்காங்க. சில பேர் வந்துட்டு அந்த போல் டான்ஸ்லாம் ஆடுவாங்கல்ல, அந்த கம்பிய பிடிச்சு கட்டி பிடிச்சு படுத்து கிடக்காங்க. உங்கள சுத்தி சுத்தி பார்க்குறீங்க. சுத்தி சுத்தி பார்க்கும்போதே வந்துட்டு கொஞ்ச நேரத்துல வந்துட்டு போலீஸ் ரைடு வர ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க வெளிய போறீங்க. போகும்போது சைரன் சவுண்ட் கேட்டுன்னு அங்கிட்டு ஒளிஞ்சு நின்று பார்க்குறீங்க. நெறைய போலீஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே உள்ள போகுது. ஒ எல்லாரும் வந்து அப்படியே இந்த வெயிட்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்துட்டு பதறிட்டாங்க. ஐயோ! என்ன போலீஸ் ரைடுலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து புடிச்சாங்கன்னா எல்லாருமே மாட்டுவாங்க. ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ட்ரக்ஸில தான் இருக்காங்க. அதாவது இங்க வந்துட்டு ட்ரக்ஸ் எல்லாம் இல்லீகல் தானே. ஸோ வந்துட்டு புடிச்சா கண்டிப்பா எல்லாம் சிக்குவானுங்களே! ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே இருக்கும்போது என்ன பண்றது? என்ன பண்றதுன்னோனே போலீஸ் வருது. நீங்க அப்படியே அந்த சைட்லேருந்து ஒளிஞ்சு பார்க்குறீங்க. அப்பாடா! நல்ல வேளை தப்பிச்சுட்டோம். இல்லன்னா நம்மள வந்து ப்ராஸ்டியூட் சொல்லிட்டுல அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாடான்னு சொல்லிட்டு ஓரமா நின்னு பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்தா போலீஸ் போன ஒரு 10 நிமிஷத்துல எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி போகுது. போயிட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. எல்லாரையும் அடிச்சு அடிச்சு எந்திரின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாம் போதையில இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் எப்படி விடுவாங்க? நல்லா எல்லாரையும் பொண்ணு பையன்லாம் அடிச்சுட்டு பொண்ணெல்லாம் அப்படியே இழுத்துட்டு வராங்க. ஃபுல்லா ஃபேஸெல்லாம் கவர் பண்ணிட்டு. அப்படியே ஒவ்வொரு ரூமா போயிட்டுருக்கும்போது இப்படி எல்லா ரூம்லேயும் நெறைய பேர் வந்துட்டு இன்டிமேட்டா தான் இருந்திருப்பாங்க. இப்படி வந்துட்டு அ நீங்க இருந்த ரூம தட்டும்போது ஜிமின் வந்து எந்திரிக்கவே இல்ல. போலீஸ் என்ன நெனச்சுட்டாங்க, சரி உள்ள ஆள் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நெறைய ரூம்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போய் தட்டிட்டு இருக்காங்க. 2 கப்பிள்ஸா எல்லாம் வராங்களா, அப்படி அம்புட்டு பேர அடிச்சு இழுத்துட்டு போயிட்டுருக்கும்போது, அப்போ ஒரு போலீஸ் மட்டும் பார்க்குறாங்க. இல்லையே இது வெளிய லாக் ஆகல, உள்ள தான் லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா, உள்ள வந்து ஃபர்ஸ்ட்டு தட்டுக்கே ஜிமின் எந்திரிச்சிருப்பாரு. எந்திரிச்சு அப்படியே ஒரு மாரி பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாரி டயர்டா வேற இருக்கா. பண்ண விஷயம் இருக்குல்ல. என்னதான் உங்களுக்கு டயர்டா இருந்தாலும், அவனுக்கும் கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. ஸோ, அப்படியே சுத்தி சுத்தி பார்க்குறாரு. ஏன்னா வந்து அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, அந்த செல்ஃப் கான்ஷியஸ் இருந்தனால, சரி காலையில நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபேஸ் தெரியல. நம்ம காலையில ஃபேஸ கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு, அப்படியே கண் அப்படியே லைட்டா அப்படியே கசக்கிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா, யாருமே பக்கத்துல இல்ல. கொஞ்சம் தொட்டு பார்க்குறாரு. ஒரு 15 மினிட்ஸ் ஆனனால அந்த சைடு வேற ஒரு மாரி லைட்டா சில்லுன்னு இருக்கா. அவருக்கெல்லாம் ஆத்தம். என்ன தைரியம் இருந்தா அவ விட்டுட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அப்படியே அவங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஐம் சாரின்னு வேற எழுதி வச்சுட்டு போயிருப்பீங்க. அதை பார்த்தோன்னே ஜிம்முனுக்குன்னா ஆத்தம். இப்போ 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 அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ வந்து இவன் வந்து ஒரு ஒரு அதாவது பசங்கலாம் அந்த மாரி இருப்பாங்கல்ல, அந்த மாரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ நம்மள விட்டுட்டு ஓடிட்டா அப்படின்னா, இப்போ அவ அப்படி தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்கா?
நான் இவகிட்ட எவ்வளோ ஜென்டிலாக நடந்துக்கிட்டேன். சரி அவன் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ ஜென்டிலாக பார்த்துக்கிட்டேன். என்ன ஒரு தைரியம் இருந்தால் விட்டுட்டு ஓடுவான்ட்டு அப்படின்ட்டு. ஜிமினுக்கு அந்த ஆத்திரமா இருக்குது. அப்படியே பல்ல கடிச்சிட்டே இருக்காரா. அப்படியே உட்காந்து சுற்றி பார்க்குறாரு. அவரோட ட்ரெஸ் எல்லாம் கிடக்கு. இந்த சைடு வந்துட்டு அந்த ஷோல்டரில் ஒரு சைடு துணி மட்டும் அந்த சைடு கிடக்குமோ அதெல்லாம் அப்படியே பார்த்து அதை கையில் எடுத்து வச்சுருக்காரு. அப்புறம் இன்னும் சுற்றி பார்க்கும்போது வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிருக்கும்போது கையில் ஒரு சின்ன பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருப்பீங்க. அதுவுமே வந்து உடஞ்சி விழுந்துக்குமோ அதையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அப்படியே எவ்வளோ இது இருந்தா சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் பெட்டில் உட்காரும்போது தான் வந்துட்டு இப்படி போலீஸ்லாம் வந்து கதவை நாக் பண்ணியிருப்பாங்க. அப்படி டோரை நாக் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து வெறும் பேண்ட்டு மட்டும் எடுத்து போட்டு அப்படியே போய் கதவை திறக்கிறாரு. அங்கே இருக்க போலீஸ்க்குலாம் ஷாக்கு. ஐயையோ! தேவையில்லாம தலைய விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சார் அப்படின்னோனே, என்னாச்சு அப்படின்னோனே, இல்லை சார் இங்கே வந்து இல்லீகலாக வந்து ட்ரக்ஸ் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னோனே, வாட் அப்படின்னோனே, ஆமாம் சார் இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து இல்லீகலாக வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஏன்னா வந்து இது வந்து அவங்களோட பார்ட்னர்ஷிப்குள்ளே வர ஒரு பப்பு தான். ஸோ வந்துட்டு இது நடக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே எஸ் சார் அப்படின்னோடனே ஓ எப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு எப்படி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னோடனே இல்லை சார் எங்களுக்கு மார்னிங் அப்போலாம் வந்துட்டு இப்படி இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னோடனே உடனே வந்து ஜிமின் ஓ அப்படியா அப்படின்னோடனே எஸ் சார் அப்படின்னோடனே அப்போ ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாகவே நிற்கிறாங்க. ஏன்னா ஜிமின் போன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த காப்ஸ் போக முடியும். ஏன்னா அவரோட பப்புக்குள்ளே வந்துட்டு இப்படி அவங்களாம் வந்து ரைட் பண்ணுறது தப்பு. யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து சரி தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் வந்துட்டு வேகமாக வந்திருப்பாங்க. ஸோ அப்படியே ஜிமின் அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா இவருக்கும் ஒரு மாதிரி இவர் இத்தனை வருஷமாக குடிக்கிறவருக்கு திடீர்னு எப்படி இவ்வளோ வந்து போதை ஏன்னா ஜிமினுக்கு வந்து ட்ரக்ஸ் பழக்கம் கிடையாது. ஸோ எப்படி இவ்வளோ போதை ஏறி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபர்தராக வந்து செக் பண்ணுங்கள் என்னோடய எல்லா பார்ஸ்லேயும் போய் பாருங்கள் பப்ஸ்லேயும் பாருங்கள் அப்படின்னு தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னோடனே வேறு எதுவும் பப்பில் இந்த மாதிரி வரது இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கா அப்படின்னோடனே இல்லை சார் இங்கே மட்டும்தான் அப்படின்னோடனே அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது. நம்மளுக்கு எதுவும் ஸ்கெட்சு போட்டானுங்களா அதுக்காண்டி இப்படி பண்ணியிருக்கானுங்களா ஸ்கெட்சு போட்டால் நம்ம நேரம் இங்கே நின்று இருக்க முடியாதே நம்மளை நேரம் அவங்க குத்தி போட்டு போயிருப்பானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்குள்ளே அப்படியே ஒரு 1000 தாட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது சரி போங்க அப்படின்னோடனே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே என்னாச்சு சார் எதுவும் பிரச்சனையா அப்படின்னோடனே இல்லை நானும் வரேன் அப்படின்னோடனே என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னோடனே இல்லை எனக்கும் கொஞ்சம் சஸ்பீஷியஸாக தான் இருக்குது நானும் வரேன் அப்படின்னோடனே ஓகே சார் அப்படின்னோடனே நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு வரேன்னொடனே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற எல்லாரையும் வந்து அள்ளி போட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர்கிட்ட வந்துட்டு ஃபுல்லாக மப்பிளே தான் அப்படி கிடக்காங்க. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய பப்பு. ஸோ வந்துட்டு அப்படி கிடக்கும்போது அங்கே இருக்கிற வெயிட்டர்ஸையும் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களும் இன்கேஸ் அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சந்தேகம் வந்திருக்கும். பட் இருந்தாலும் ஜிமின் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே அப்படின்னும்போது சரி அவர் தான் வந்துட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாருல நம்ம அங்கே போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லும்போதுட்டு அவங்க வந்துட்டு அமைதியாகவே தான் அப்படியே வந்துட்டு வெயிட்டரும் எல்லோரும் போகிறாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா அந்த பொண்ணு இருக்காள் இவ்வளோ வேலையும் பண்ண அந்த பொண்ணுமே அந்த கூட்டத்துக்குள்ள மாட்டிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு வந்து அதிகமாக வந்துட்டு அது இவளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் வந்துட்டு இவ எடுத்து மடக்குன்னு குடிச்சிருப்பா. அதில் வந்து ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் இவ தான் சொல்லியிருக்கான்ற விஷயம் தெரியாது. அங்கே இருக்க வெயிட்டர் வந்து எல்லாருக்கும் கூடுன்னு தான் சொல்லியிருப்பானே. அதனால வந்துட்டு காசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இவளும் அதை இவளுக்கும் கொடுத்துருப்பான். பார்த்தா இவளும் அதை எடுத்து நிறைய குடிச்சு இவளும் அந்த கூட்டத்தில் இருக்காளா. இவளுக்கெல்லாம் சுத்தமாக போதை தெளியவே இல்லை. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்துட்டு தலைவி ஒரு மாதிரி தானே போதை கைதான இவன் நிறையா வந்து குடிச்சிருப்பா. குடிச்சு முடிச்சுட்டு இவள் ஃபஸ்ட்டு ட்ரக்ஸ் எடுத்திருப்பா. இதுவும் இல்லாமல் இப்போ இதையும் குடித்த உடனே நல்லா போதை அப்படியே உச்சந்தலையில் வந்து ஏறி நிற்கிது. அப்படி இருக்கும்போதுட்டு போலீஸ் வந்து வெயிட்டர் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து அந்த பப்பே வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி இப்படி பொதுன்னு எல்லாம் திரள கிடந்தாங்க. இப்போ காலியாக கிடக்கு. ஸோ ஜிமின் வந்துட்டு இப்படி ஜங்குக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ அப்படின்னோடனே ஜங்குக்கு தெரிஞ்சிச்சு. டே எங்கடா இருக்க அப்படின்னோடனே நான் இன்னும் நம்ம பப்பில் தாண்டா இருக்கேன் அப்படின்னோடனே நான் உன்னை தேடினேன்னொடனே
நான் விஐபி ரூமில் இல்லைடா, இங்கிட்டு நார்மலாக இருந்த ரூமில் இருந்தேன்னொடனே, அங்கே ஏன்டா உன்னை போய் படுத்த, நான் உன்னை எல்லா விஐபி ரூம்லையும் தேடி, நாங்கள் தான் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னோம்ல, அதனால் நீ வீட்டுக்கு வந்துட்ட போல் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் விட்டுட்டு வந்துட்டோம். அங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்கடா வந்து எனக்கு வரும்போது ஒரு சட்டையை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னோடனே, என்னாச்சுடா இது சுற்று போட்டானுங்களா அப்படின்னோடனே, வாங்கடா அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்தோடனே டேங்க்கு அந்த நியூஸ் போயிருக்குமா, ஸோ அவரும் வந்துகிட்ருக்காரு. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த ரூம்லேயே உட்காந்துட்ருக்காரு. அப்படியே அங்கே பக்கத்தில் தண்ணி இருக்குது, அதை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து உட்காந்து அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துருக்கும்போது அப்படியே எல்லாம் யோசித்து பார்க்குறாரு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாரு. எல்லாமே ஞாபகம் வருது. அப்படி இருக்கும்போதுட்டு அந்த பெட்டை போய் பக்கத்தில் அப்படியே நின்று பார்க்கலாம் அப்படின்னும்போது அந்த பெட்டில் பார்த்தா அப்படி லைட்டாக கொஞ்சம் சில பிளட் ட்ராப்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்குது. அப்படி பக்கத்தில் அந்த பெட்லேயே போய் திரும்ப போய் படுக்கிறாரு. படுக்கும்போது அந்த ஸ்மெல்லு உங்கள்கிட்ட அந்த யூனிக்கான பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்துருக்கும்ல, ஸோ அதை அப்படியே அப்படி ஸ்மெல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு போய் படுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் சரி அவ அவ நம்ம ஞாபகத்தில் இருக்கிறபடி பார்த்தா கொஞ்சம் சின்ன பொண்ணு மாதிரி தான் தெரிகிறா, ஃபர்ஸ்ட் டைம் வேறு, அதனால் பயந்து ஓடிருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு புரியுது. ஓகே இதனால தான் பயந்து ஓடிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி வந்துட்டு எங்கடா இருக்கணுன்னே, இங்கிட்டு வாடா அந்த இதில் 4வது ரூமில் இருக்கேன் அப்படின்னோடனே, ஓ சரி சரி இந்த வரேன், நான் இந்த பக்கமே அவனை தேரலடா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அப்படியே கதவை தட்டுறாரு. பார்த்தா திறக்கிற பார்த்தா என்ன சட்டை இல்லாமல் நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பேண்ட்டோட, என்னடா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சட்டையை கூட அப்படின்னோடனே, இந்தா போடு அப்படின்னோடனே சரி அப்படின்னோடனே, கோட்டைங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா வானோடனே, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமை பார்க்குறேன். கட்டிலெலாம் ஒரு மாதிரி இருக்குது, இவன் வேறு இந்த ரூமில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை சுற்றி சுற்றி பார்க்குறான். டேய் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா வா வான்னோடனே, டேய் என்னடா சொல்கிறா, நாங்கள் தானடா சொல்கிறேன், என்னடா பண்ணி தொலைஞ்ச அப்படின்னோடனே, எதுவும் அப்படின்னோடனே, குட் நியூஸா அப்படின்னோடனே, மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் சிரிக்கிறான். இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சு. டே 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 என்னடா பண்ண, டேய் சொல்கிறான்னே, டேய் வாயை மூட்டு வாங்கடா, நீங்கள் வேறு இருக்கிறதில்ல அப்படின்னோடனே, ஏய் சொல்கிறேன் யார் எங்கடா இந்த பிள்ளை அப்படின்னோடனே, எந்த எந்த பொண்ணு யார் இந்த, ஏய் யார், ரோஸா ஒயிட்டா ப்ளூவா இல்லை க்ரீனா சொல்கிறா அப்படின்னோடனே ஜிமின் அப்படியே மூஞ்சி பார்த்துக்கிட்டு, ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி கேர்ள்ஸை ஃபுல்லாக வந்துட்டு இவங்க வந்து கலர்ஸ் நேம் வச்சு தான் மென்ஷன் பண்ணுவாங்களா, ஸோ வந்துட்டு சொல்கிறா ஒருவேளை அந்த லாவெண்டர் கலரா அப்படின்னோடனே, டே அதெல்லாம் இல்லைடா அப்படின்னோடனே, என்னடா அப்போ யார்டா சொல்கிறா எது புதுசாக பொண்ணு அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை வா வா ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னே, எதுக்குறா அப்படின்னே, சரி ஆமாம் என்ன பப்பில் யாருமே இல்லைன்னொன்னே, அதான் வா பஞ்சாயத்து அப்படின்னே, என்னடா எதுவும் உள்ளே வந்துட்டானுங்களே, என்னடா எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஏதாவது கடுப்பேற்றாத ஜிம்மின்னு சொல்லு அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு வா உள்ளே வா அப்படின்ட்டு உட்கார போகும்போது கட்டிலில் உட்காரங்கிட்டு உட்காரோன்னே, எதுக்கு அப்படின்னோடனே, கட்டிலில் உட்காராதுன்னா உட்காராது தான் அப்படின்னோடனே, அது சரி அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் 2 பேரும் உட்கார, ஜிமின் வந்து கட்டிலில் போய் உட்கார போகும்போது, நீ மட்டும் உட்கார டீ நான் உட்கார வேண்டாம், நீங்கள் எதுக்குற வரீங்க போங்கடா அப்படின்னோடனே, பாடுறா மச்சானுக்கு வெக்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொன்னோடனே, டே வாயை உடச்சிடணுன்னே, வெக்கப்படுறேன்னு ஒத்துக்கோடா அப்படின்னே, அதெல்லாம் இல்லைன்னொடனே, டே டே எங்கே ஒரு சிரிப்பு வருதுடா சிரிப்பு வருது, அங்கே ஒரு சைடில் போடுறா சிரிப்புடனே செருப்பு பிஞ்சிடும் அப்படின்னோடனே, உண்மையாக சொன்னால் கசக்குதாக்குமா, சரி சொல்லு என்ன அது அப்படின்னோடனே, தெரிலடா குடிச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு மாதிரி கேர் ஆச்சுன்னு வந்தேன் ரூமுக்கு, இங்கே இருக்கிற வந்துட்டு எனக்கு அவ்வளோ தூரம்லாம் போகிற அளவுக்கு தெம்பு இல்லை, ஒவ்வொரு ரூம் கதவை திறந்து பார்த்தேன், இந்த கதவும் திறந்த மாதிரி இருந்துச்சா, சரி அப்படின்ட்டு உள்ளே வந்தேன். அவ்வளோதான் அப்படின்னோடனே, சரி சரி ஃபஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு, கற்றுக்கிட்ட மொத்தத்தையும் இறக்கியிருப்பியே அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை, டே 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 நடிக்காதரா அப்படின்னோடனே, அதெல்லாம் நடந்துச்சு, ஆனால் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் டைமு, என்னமோ வந்துட்டு நான் வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்குன்னு இருக்கிற அவகிட்ட மட்டும்தான் நான் கொடுப்பேன், வேறு யாருக்கு பெரிய புளிச்ச தண்ணி மாதிரி பேசி என்னைக்கு என்னடா அம்புட்டி இது பண்ணிட்ட அப்படின்னோடனே, அது சரி இப்போ என்ன, நான் உண்மையை தானே சொன்னேன், அப்பயும் சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேன், என்னடா சொல்கிற அப்படின்னோடனே,
அது வந்து நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு பிடிச்சவட்ட தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னே. டேய் என்னடா லவ் பண்ணுறியா அப்படின்னே. இவ்வளோ நாளாக தெரில, இப்போ அது லவ் தான் அப்படின்னே. ஆஹா மச்சான் லவ்வில் விழுந்துட்டானே. சரி யார் அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்னு. என்னடா சொல்கிறேன்னு. அது இப்படி அந்த பொண்ணு எனக்கு யாருன்னு தெரில அப்படின்னே. வாட் அப்படின்னே. சரி சரி இருடா இரு இரு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னே. என்ன அது அப்படின்னே. ஏற்கனவே இங்கே இருந்தா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் அப்படியே வாட பாஞ்சிட்ட அப்படின்னே. அப்படி அசிங்கமாக சொல்லாதடா அப்படின்னே. அப்போ இந்த க்ரீனு ப்ளூ பிங்க்கு அதுக்கெல்லாம் யாரும் இல்லைல்ல அப்படின்னோடனே. இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னோடனே. உனக்கு எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறான்னு. அதெல்லாம் தெரியும் அப்படின்னோடனே. அப்படின்னே. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கி நிப்பாட்டிட்டு ஒன்றை மாதிரி கேஸ் அதுவும் அப்படின்னோடனே. மூடு நீ வாயா அப்படின்னோடனே. கொடுத்து வச்சவன் அப்படின்ட்டு. சரி சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னோடனே. என்னாச்சு அப்படின்னோடனே. இல்லை கன்ஃபார்மாக இப்போ என்ன, ஏன் இப்போ பார் இப்படி கிடக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே. என்ன எல்லாம் குடிச்சிட்டு போயிருப்பானுங்க, இல்லை மெயின்டெனன்ஸ்க்காண்டி எல்லாரையும் அமுச்சு விட்ருப்பாங்க அப்படின்னோடனே. மயிருக்கு அமுச்சு விட்ருக்கானுங்க, எல்லாம் ஃபுல்லாக கஞ்சா வெடிச்சிட்டு எல்லாம் போதையில் கடந்திருக்கணுன்னு. என்ன சொல்கிறேன் நம்ம பப்ளே அப்படின்னோடனே. ஆமாம் அப்படின்னோடனே. உனக்கு எப்படி தெரியணுன்னு. இப்போ தான் எல்லாத்தையும் போலீஸ் அள்ளி போட்டு போச்சு அப்படின்னோடனே. வாட் அப்படின்னோடனே. போலீஸ் நம்மதுக்குள்ளே வந்துச்சா அப்படின்னோடனே. எல்லாம் வந்து உண்மையிலே கஞ்சாவில் தான் இருந்தாங்க அப்படின்னோடனே. உனக்கு எப்படா தெரியும். நானே அப்படி தான்டா இருந்தேன் அப்படின்னோடனே. என்ன சொல்கிற அப்படின்னோடனே. என் தலைவன் ஜிம்முனுக்கே கலந்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்னோன்னே. விளையாடாதடா, எப்படி இருந்துச்சு என்னன்னு தெரிலவா ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னே. அங்கே எதுக்கு போயிட்டு, எனக்கு இருக்கான்னு போய் ஃபஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னோடனே. சரி சரி வா வா என்னமோ சொல்கிற அப்படின்னோடனே. அப்போ எல்லாத்துக்கும் எல்லா பப்ளிக் இப்படி இருக்கா, இல்லை நம்மளுக்கு இது சுற்று போட்டானுங்களா அப்படின்னோடனே. அப்படிலாம் இல்லை, வேறு ஏதோ ஒரு காரணம், நம்ம இதில் மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்னோடனே. ஓ சரி என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னோடனே. என்ன மச்சான் டயர்டாக இருக்கு ஃபேஸ், வேணா தூங்கிட்டு அப்புறமேல் போகலாமான்னே. மூட்றா ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க, நீங்களாம் எத்தனை தடவை பண்ணுறீங்க. நாங்களாம் நிறைய தடவை பண்ணியிருக்கோண்டா, ஆனால் நீ அப்படி பண்ணதில்லை, அதனால தான்டா எங்களுக்கு ஒரு மாதிரி கிளுகிளுன்னு இருக்குன்னு. எனக்கு தான்டா கிளுகிளுன்னு இருக்கணும்னு. உனக்கு அப்படி இருக்கான்னு இல்லாமையா அப்படின்னே. சரி சரி வா 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 அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனால் அங்கே பார்த்தா அப்படியே எல்லாம் முதுட்டுருக்கு. அம்புட்டு நம்ம பப்பில் இருந்ததாடனே. ஆமாண்ணா இம்புட்டு வேறு அள்ளி போட்டு போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அப்படியே வந்துட்டு ஜெமினா எல்லாம் போய் அப்படியே ப்ளட் சாம்பிள் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே இருக்கவங்க எடுக்கிறாங்க. சார் இதெல்லாம் தேவையில்லைன்னு. இல்லை எனக்கு தெரிஞ்சாகணும், என்னோடது மட்டும் கொஞ்சம் ப்ரைவேட்டாக பாருங்கள் அப்படின்னோடனே. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு ப்ளட் சாம்பிள் எடுக்கிறாங்க. அப்படியே ப்ளட் சாம்பிள் எடுத்து முடிச்சுட்டு, அதாவது தனி ரூமில் ப்ரைவேட்டாக ஒரு ரூமில் தான் ஒவ்வொரு ஆளுக்கும் எடுத்துகிட்ருக்காங்க. எடுத்துகிட்டு வரவங்கள ஃபுல்லாக வெளியே உட்கார வச்சுருக்காங்க, ஒரு ஹால் மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போதுட்டு வந்துட்டு ஜிமின் வந்து பார்க்குறான், ஒரு நிமிஷம் இருறா அப்படின்ட்டு 2 பேர் போகிறவங்கள நிப்பாட்டிட்டு அப்படி சுற்றி பார்க்குறான். அவனுக்கு என்னன்னா, ஒருவேளை இந்த கூட்டத்துக்குள்ளே வந்துட்டு நம்ம ஆள் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறான். அவனுக்கு வந்து ட்ரெஸ்ஸு ஞாபகம் இருக்குல்ல. ஸோ வந்துட்டு அந்த ட்ரெஸ் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான். அவனோட கோட்டி எடுத்துகிட்டு போயிருக்கனால கன்ஃபார்மாக இங்கே இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கும்போது அப்படி பக்கத்தில் இருக்க போலீஸ்ட்டு இங்கே வாங்க அப்படின்னோடனே. என்னாச்சு சார்னோடனே. இவ்வளோதானா அப்படின்னோடனே. ஏன் சார் கேட்குறீங்க, என் பப்புக்குள்ளே வந்துட்டு இப்படி ட்ரக்ஸ் எடுத்துருக்காங்க, இவ்வளோ தானே நான் கேட்கக்கூடாதா அப்படின்னோடனே. இல்லை சார் இவ்வளோதான் அப்படின்னோடனே. ஓ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பிள்ளைக்கு வந்து அப்படியே மூஞ்சி தொங்கி போச்சு. அப்படியே ஜங்குக்கும் தேவைதான். சரி விட்றா, நம்மளுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக ஒரு 1/2 hour ஒன்று கண்டுபிடிச்சி தரேன் என் மச்சான் அப்படி இல்லை என் அண்ணி அப்படின்ட்டு ஜங்குக்கு சொன்னேன். பாடா எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருதுனாலே. ஐயே அந்த கருவத்தை மட்டும் பண்ணாதரா, கன்றாவே இருக்குது இந்த சைட்லேருந்து பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கலாச்சாரம். நீ மூடுறா அப்படின்னே. உனக்கெலாம் ஒரு நாள் வரும்ல, நான் அன்னைக்கு பார்த்துக்கிறேன்னு. அதெல்லாம் மச்சான் வராதுரா, அவன் வந்து இன்டர்நேஷ்னல் பே பாய்னா நல்லா லேடி கில்லர்ரா அப்படின்னு சொன்னோன்னே. ஐயா சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வெறுன்னு காரில் ஏறினதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி அந்த
குறுகுறுப்பா இருக்கும்ல உடம்புல. ஒரு விஷயம் நம்ம ரொம்ப நேரமா இப்ப நம்ம கைய புடிச்சுட்டே இருக்காங்க. திடீர்னு விடும்போது அந்த இடத்துல ஒரு சென்சேஷன் இருக்கும்ல. அந்த மாரி வந்துட்டு நைட் இருந்தத நெனச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்லியிருக்காரு. அதாவது ஜிமின் பின்னாடி தான் இருப்பான். ஜங்குக் டிரைவ் பண்ணிட்டு தேயாங் வந்து முன்னாடி சீட்ல உட்காந்துருப்பாரு. அப்போ வந்துட்டு என்னடா அப்படின்னோடனே, இந்தா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பாக்ஸை கொடுத்தோன்னே, என்னடான்னோடனே, இல்லை மச்சான் வலியுது என் கால் வரைக்கும் ஒழுகுது அதான் தொடச்சு போனோடனே, டேய் கொன்றுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தை சீட்டோடு சேர்த்த முன்னாடி, டே கொலை பண்ணாத உன் ஆளை நான் தான்டா கண்டுபிடிக்கணுன்னே, சரி விடு அந்த ஒத்த காரணத்துக்காண்டி விடுறேன்னு பாடுறா. இன்னும் ஆளே யாருன்னு தெரில, அதுக்குள்ளேயும் பெல்லு அப்படின்னோடனே, ஹே விட்றா பாவம்டா ஏன்டா அவனை கலாய்க்கிற, ஃபஸ்ட் டைம் அவனே இப்போ தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னோடனே, நீ மூடுங்கடா 2 பேரும் மொதல்ல கண்டுபிடிச்சி கொடுங்க இல்லைன்னா அப்புறம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு அப்படியே 3 பேர் ஃபன் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணால் உங்கள் சைடு வந்துட்டு பார்த்தா நீங்கள் அப்போ வந்துட்டு ஓரமாக நின்று பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு போலீஸு. ஒருவேளை வந்துட்டு சிசிடிவிலாம் பார்த்தாங்கன்னா இங்கிட்டேருந்து நான் தான் ஓடியிருக்கேன். ஒருவேளை பவுன்சன்ஸ் யாராவது சொல்லிக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் ஓடுனது தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபை பிடிச்சி அவள் பாட்டுக்கு வந்துட்டு இப்படி போய்க்கிட்டே இருக்கா. அவளுக்கு எங்கே போகிறது ஏது என்னன்னே தெரில. கையில் கொஞ்சோண்டு காசு இருக்குது. அப்புறம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் தங்கியிருந்த ஆர்ஃபனேஜுக்கு போகிறா. இப்படி போயிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவள் ஸ்கூல் முடிச்சிட்டா. இது என்ன பார்ட்டினா பர்த்டே ப்ளஸ் ஹை ஸ்கூலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற பார்ட்டிக்கு தான் அவள் கூப்பிட்ருப்பா. ஆனால் இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்தோடனே அங்கே எல்லா போதையில் கிடக்கிறத பார்த்துட்டு பயந்து ஓடி வந்ததுக்கப்புறம் அங்கே ஆர்ஃபனேஜ்லேயே சொல்லியிருப்பாங்க, ஹை ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணோடனே நீங்கள் வாட்டுக்கு அவங்கவுங்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வாட்டுக்கு வெளியே போயிடணும். இங்கே வந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் தான் வச்சுருப்போம். ஸ்கூலோட லாஸ்ட் டேவோட உங்களை வந்து நாங்கள் இங்கே அமுச்சு விட்ருவோம். பட் நான் தான் உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருந்தேன். இன்னையோட 2 நாள் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவன் வந்துட்டு எல்லா பொருளும் எடுக்கிறவங்களுக்குன்னா சுத்தமாக நடக்கக்கூட தெம்பில்ல. அப்படியே தடுமாறி ஒவ்வொரு பொருளாக வந்து ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுருப்பா. அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறப்ப எங்கே போகிறது என்ன ஏதுன்னு தெரியாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் எவ்வளோ காசு இருக்கோ ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே எவ்வளோ தூரம் போக முடியும், ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இப்போ அவகிட்ட ஒரு காசு இருக்குன்னா பாதி காசு வச்சு எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியேவும் அந்த டாக்ஸியில் இருக்கவங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டரில் வந்து லிமிட் வருது, காசு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவகிட்ட இருக்க காசு வரைக்கும் வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப பட்டிக்காடாக இருக்குது. அது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் போய் நின்னோடனே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேயே நின்றுட்டே இருக்கா. அப்படியே நின்னதுக்கப்புறம் அந்த டாக்ஸி டிரைவர்லாம் போயிட்டாரு. அப்படியே அங்கே பஸ் ஸ்டாண்ட் கிட்டே உட்காந்துட்டே இருக்கும்போது சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கையில் சுத்தமாக காசு இல்லை. அந்த அந்த இடத்த விட்டு அவள் எப்படியாவது வந்துடணும். ஏன்னா வந்து தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா ஜிமினை வந்து ஒரு மாதிரி ரொம்ப கெட்டவன் நினச்சிட்டு இருக்கா, தேடி வந்துடுவானோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருப்பா. இது வந்து ரொம்ப தள்ளி வந்தனால இவளுக்கு கொஞ்சம் சந்தோஷம். அப்பாடா நம்ம வந்து நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு தைரியத்தில் தான் சுற்றிட்டுருக்கா. அப்படி நடந்துகிட்டே இருக்கா. அவள் கையில் சுத்தமாக காசு இல்லை. இப்போ தான் வந்து பசி வந்து தெரிய ஆரம்பிக்குது. போதை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க வந்து எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. பசியிலேருந்து எல்லாமே தெரியுது, டயர்ட்னஸ்லாம். இப்போ வந்துட்டு டயர்ட்னஸ் தெரிய அவளுக்கு நடக்கவே முடியல. அப்படியே இந்த ட்ராலியை பிடிச்சி அப்படியே பொறுமையாக இழுத்து வந்துக்கிட்டே இருக்கா. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது இப்போ அவ நடந்து போயிட்டே இருக்கா. அதாவது ஏதாவது ஒரு மரம் தெரியுதா? இவட்ட காசு இல்லை. ஸோ மரத்தில் ஏதாவது கிராமம் தானே, ஏதாவது மரத்தில் பழம் இருக்கும். நம்ம அதையாவது எடுத்து சாப்பிடுவோம். ஏன்னா வந்துட்டு நைட்டு அவ்வளோ நேரம் பண்ண வேலை அவள் இன்டிமேட்டாக இருந்ததில் வந்து இப்போ ரொம்ப பயங்கரமாக பசிக்குது. கண்ணு தெரியாத பசியாக இருக்குது. ட்ரக்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ ரொம்ப ஒரு மாதிரி பசிக்குது அவளுக்கு. ஏதாவது ஒன்று கிடச்சிடாதா, அட்லீஸ்ட் தண்ணியாவது கிடச்சி வயிற்ற நினச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காளா. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போதுட்டு இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் வருது. சரி கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அப்படின்னும்போது உட்காந்துட்டே இருக்கா. ட்ராலி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. 2 வயசானவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி கேட்போம் ஏதாவது ஹெல்ப்பு, ஏதாவது வேலை செஞ்சு கூட ஒரு வேளை சாப்பாடு நம்ம வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே சரி அவள் பக்கத்தில் வரட்டும். ஏன்னா அவளால் எந்திரிச்சு நடக்கக்கூட தெம்பில்ல. ஸோ பக்கத்தில் வரட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களும் பார்க்குறாங்க, யார் இந்த பிள்ளை புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா, அவங்க பக்கத்துல வரும்போது எந்திரிச்சு நிக்கிறா. சரி நம்ம ஹெல்ப் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல வரதுக்குள்ள பொத்துன்னு அங்க அப்படியே மயங்கி விழுந்துட்டா. அவனுக்கு பதறிடுச்சு. ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது? என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க பக்கத்துல இன்னொரு சும்மா ஒரு சின்ன வண்டி மாரி வருமா, அதில ஏத்திட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க. ஏன்னா வந்து மயங்கி விழுந்துருச்சே! பொம்பள பிள்ளையா வேற இருக்கு, சின்ன பிள்ளையா வேற இருக்கு அப்படி சொல்லிட்டு, இவங்களுக்கு வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு போயிட்டு என்னாச்சும்மா? ஏது? அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு 3 ஹார்ஸ்க்கு மேல கழிச்சு தான் எந்திரிச்சிருப்பீங்க. அப்படியே சுத்தி பார்க்குறீங்க உங்களுக்கு பயமாயிடுச்சு. ஜெமீன் நம்மள கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டானா? இல்ல என்ன ஏது வேற யார்ட்டயும் மாட்டிக்கிட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து அப்படியே இருக்கும்போது, பார்த்தா அந்த பாட்டி வந்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க. "எந்திரிச்சிட்டியாம்மா?" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல. யார் நீங்க? யார் நீங்க? எனக்கு யாருன்னே தெரியல. எந்திரிங்க. விடுங்க, விடுங்க. நீங்க தேடுற ஆள் நான் கிடையாது, நான் கிடையாதுன்னோனே." "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பதறாத, பதறாத. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இங்க பாரு எதுவும் பண்ணல." அப்படின்னோனே, இது எப்படின்ட்டு அவங்க வந்துட்டு கைய பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாரி டேப் பண்ணிட்டே இருக்காங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம், கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா?" அப்படின்னோனே, அந்த தாத்தா வந்துட்டு சத்தத்தெல்லாம் கேட்டு பக்கத்துல வந்து நின்றுப்பாரு. அவர் தண்ணி வந்து ஊத்தி குடுக்குறாரு. நீங்க வந்து ரொம்ப மடக்கு மடக்குன்னு குடிக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி பசியில இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி குடிக்கிற வரைக்கும் கேட்டுட்டு, "இரும்மா உனக்கு வந்து நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்." "ஐயோ! இல்ல வேணாம் பாட்டி." அப்படின்னோனே, "ஏன்?" அப்படின்னோனே, "இல்ல வேணாம். அது வேணாம். நான் வேணா ஏதாவது வேலை வேணா குடுங்க. நான் வேலை செஞ்சுட்டு சாப்பிட்றேன்னோனே." அப்படின்னு 2 பேரும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட்டு நீ சாப்பிடு. அதுக்கப்புறம் நான் வந்து நான் என்னான்னு முடிவு பண்ணலாம்." அப்படின்னு. "இல்ல அதெல்லாம் வேணாம்." அப்படின்னோனே, "சாப்பிடுமா." அப்படின்னு சொன்னோனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்து உட்கார்றீங்க, சாப்பிட்றீங்க. ஏன்னா பசி பயங்கரமா இருக்கு. அவங்க வந்து இட்லி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 5, 6 இட்லிக்கு மேல. பொதுவா நீங்க 3 இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு 5, 6 இட்லிக்கு மேல போய்க்கிட்டே இருக்கா. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. "இவ்வளோ பசியிலயா பிள்ள வந்திருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இட்லி வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு அவங்கள பார்த்து தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோனே, சரிம்மா என்னாச்சு? என்ன ஏது? என்ன பண்ற? நீ யாரு?" அப்படின்னோனே, "இப்படி என் பேர் ஒய்யன். நான் வந்து இந்த ஆர்ஃபனேஜில வளர்ந்தேன். இப்போ வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்தேன்." அப்படின்னோனே, "சரிம்மா அப்போ இங்க எதுக்கு வந்திருக்க? இங்க யாரு உனக்கு தெரியுமான்னே?" "இல்ல எனக்கு தெரியாது. எனக்கு எங்கே போகணும்னு தெரியல. அதனால தான் நான் வந்து கையில எவ்வளோ காசு இருக்கோ அத வச்சு வந்தேன்." அப்படின்னோனே, "என்னம்மா இப்படியாம்மா பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. "இல்ல பாட்டி அது எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில அதான்." அப்படின்னோனே, "சரிம்மா நீ ஏன் டயர்டா இருக்க? ஒரு மாரி இருக்கு. தூங்கலையா?" அப்படின்னோனே அவங்களுக்கு ஒரு மாரி பதறுது. இருந்தாலும் வந்துட்டு நம்ம எதுவும் வெளிய காமிச்சக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு, "அது பாட்டி." அப்படின்னோனே, "சரி உனக்கு யாரும் இல்லையா?" அப்படின்னோனே, "இல்ல." அப்படின்னோனே, "சரி நான் வேணா உனக்கு ஒரு வேலை தரேன்னே." ஓகே பாட்டி நான் என்ன வேலைனாலும் சரி வீட்டு வேலை எல்லா வேலையும் செய்றேன்னே." "அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். நாங்க வந்து ஒரு ஃப்ளவர் ஷாப் வச்சுருக்கோம். நீ அங்க வந்துட்டு அந்த ஃப்ளவர் ஷாப்ப வந்து பார்த்துக்கிட்டா போதும்." அப்படின்னோனே, "ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாம இருந்தது. ரொம்ப தேங்க்யூ, 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 தேங்க்யூன்ட்டு சொல்லிட்டு இருந்தோனே அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என் பேத்தி மாரி இருக்க. உனக்கு இத கூட செய்ய மாட்டேனா?" அப்படின்னோனே, உங்களுக்கு வந்து ஒரு மாரி தோணுது. "பாட்டி." அப்படின்னோனே, "என்ன ஆச்சுன்னோனே?" "என்ன பார்த்தா உங்களுக்கு சந்தேகமா இல்லையா?" அப்படின்னோனே, "ஏன்?" அப்படின்னோனே, "இல்ல நான் யாருன்னே எனக்கு தெரியல. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி என்னைய நம்பி நீங்க வேலை குடுக்குறீங்க?" அப்படின்னோனே, "ஓ! நீ சிட்டியில வளர்ந்துருக்கல்ல, அதனால தான் உனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படிலாம் இல்ல. உன் முகத்த பார்த்தா என்ன திருடுற மாரியா தெரியுது?" அப்படின்னோனே, "ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. இது இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவ்வளோ பெரிய உதவி. ரொம்ப நன்றி, நன்றி, நன்றின்னோனே." "சரி, சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட்டு இப்போ போய் சாப்பிட்டியா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இந்த உனக்கு வந்து அங்க ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் எடுத்துக்கோன்னோனே, "சரி பாட்டி. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி." அப்படின்னு சொல்லிட்டு உங்க ட்ராலி எடுத்துட்டு அப்படியே இந்த ரூம் போறீங்க. அவங்க 2 பேரும் பார்த்து சிரிக்கிறாங்க. "சின்ன பிள்ளையா இருக்கு. எவ்வளோ மெச்சூர்டா பேசுது பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு அவங்களும் போயிட்டாங்க. நீங்க உங்க ரூம் உங்களுக்கு அலாட் பண்ண ரூமுக்கு நீங்க அப்படியே போய் பார்க்குறீங்க. அப்படியே உட்கார்றீங்க கட்டில்ல. உங்களுக்கு வந்து அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே வந்துட்டு அமைதியா வந்துட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பாத்ரூம் போயிட்டு அப்படியே அங்கே ஷவர தொறந்து விட்டு அழுகுறீங்க. குழாயெல்லாம் தொறந்துட்டு சத்தமே கேட்காத அளவுக்கு அப்படியே கத்தி கத்தி அழுகுறீங்க. "என்ன வேலை பண்ணிட்டேன்? என் வாழ்க்கையே போச்சு. நாசமா போச்சு. என்ன ஒரு விஷயம்? என் வாழ்க்கையில நான் பார்த்து பார்த்து வைக்க வேண்டிய விஷயத்த இப்படி ஒரு அ அலட்சியமா போய் விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு கத்தி கத்தி அழுகுறீங்க. ஆனா அவங்க யாருக்குமே கேட்கல. ஸோ நீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க. என்ன பண்றது? அவன் வேற பார்க்க ரொம்ப டெரரா வேற இருந்தானே! டாட்டூஸ் அப்படி இப்படிலாம் வேற இருந்தானே! அவன் உடம்ப பார்க்கும்போதே தெரியுது. கண்டிப்பா அவன் கெட்டவன் தான்.
பப்புக்கு வேறு யார் நல்லவனுங்களா வரப்போகிறானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக இருக்கா, அழுதுகிட்டே இருக்கீங்க. சரி வேறு வழி இல்லை, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இருப்போம். அந்த மாதிரி யாராவது நம்மளை தேடி வராங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷமே இங்கேருந்து நம்ம காலி பண்ணி போயிடணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்மளுக்கு காசு வேணும். முடிஞ்ச அளவுக்கு இங்கே நம்ம நல்லா காசை சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம். ஒருவேளை அவன் தேடி வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா பிளான் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க பாத்ரூமில். அப்புறம் வந்துட்டு நைட் ஆகுது. நைட் வந்து டின்னருக்கு வந்து தாத்தா பாட்டி நீங்கள் 3 பேர் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படி வந்து நீங்கள் உங்களை பற்றி கேட்குறாங்க. என்ன பண்ண, எப்படி படித்த, என்ன குரூப்பு அப்படி இப்படின்னு கேட்கும்போது காலேஜெல்லாம் சேர்த்துட்டேனோடனே காலேஜ் எல்லாம் சேர்ந்துட்டேனோடனே அப்போ எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னொடனே அது 3 மந்த்ஸ் இருக்குன்னொடனே அவ்வளோ நாளா அப்படின்னோடனே ஆமாம் அது வந்து கவுன்சிலிங்லாம் போட்டு எல்லாம் முடித்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகணுன்னே அப்படியா இப்படிலாம் இருக்கா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னோடனே அப்போ காலேஜுனால் எங்கே இருக்குது அப்படின்னோடனே அது அங்கே இருக்கணுன்னே எப்படி படிப்ப என்ன ஏது அப்படின்னோடனே போ தெரில, அதெல்லாம் இனிமேல் தான் பார்க்கணுன்னே எந்த கவலையும் படாத, ஒருவேளை உனக்கு வந்து படிக்கணும் அப்படின்னா சொல்லு, நாங்கள் படிக்க வைக்கணும்னு. ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கன்னொடனே ஏன் அப்படின்னோடனே இல்லை நான் ஏற்கனவே இப்போ வந்து காலையில் எனக்கு ஒரு வேளை சாப்பிட்டதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கணுன்னே நாங்கள் என்ன சொன்னோம், நீ என் பேத்தின்னு தானே சொன்னோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணதுக்கப்புறம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சரி அதெல்லாம் விடு, இப்போ நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே தான் டேஸ் போகுது. அப்போ வந்துட்டு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க, நிறைய வந்துட்டு இருப்பீங்களா, நீங்கள் வந்து நிறைய புக்ஸ் படிப்பீங்க. அப்போது அப்போ வந்து எப்படின்னா இந்த பூவுக்கு வந்து இந்த நன்மை இருக்குது, இந்த பூவை இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் பூ இருந்திருக்குமா. ஸோ வந்துட்டு அதெல்லாம் வந்து நிறைய வந்து விதமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை வச்சு வந்து உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுவீங்க. நிறைய வந்து வெளியே வந்து அந்த கடைக்கு வெளியே வந்து சும்மா வந்து பிரிண்ட் போட்டுலாம் ஒட்டியிருப்பீங்க. இந்த பூ வந்து இதுக்கு நல்லது, இதுக்கு வாங்கிக்கோங்க, இது பண்ணலாம் இது பண்ணலாம், இல்லை இந்த சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருக்குமா. இது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு எதுக்கு பூ வாங்குறோன்னே தெரியாமல் எல்லாம் ரோஸ் தான் வாங்குவாங்க. ஸோ வந்து பாட்டி தாத்தா வந்துட்டு ரோஸ் அதிகமாகவும் மிச்ச பூவெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்குவாங்களாம். இப்போ வந்துட்டு நிறைய விதமான பூவை நீங்களுமே இந்த மாதிரி பூ வாங்கி வைங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே நிறைய பூ வாங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பூவை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு பிஸ்னஸ் நல்லா போகுது. அந்த பாட்டி தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம வந்து நல்ல பிள்ளைய தான் வேலைக்கு எடுத்துருக்கோம், ரொம்ப நல்ல பிள்ளை தங்கமாக இருக்குது. ஏன்னா ஊர்க்காரங்களும் சொல்லியிருப்பாங்க, இப்படி வந்துட்டு ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்குது, தன்மையாக பேசுது உங்கள் பேத்தியா அப்படின்னோடனே இவங்க ஆமாம் எங்கள் தூரத்து சொந்தம் தான் சொல்லி வச்சுருப்பாங்களா. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ யாருன்னே தெரியாத பிள்ளை அப்படின்னா இன்கேஸ் வந்து ஊரில் ஏதாவது திருட்டு போயிடுச்சு இல்லை ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் உங்கள் மேலே பழி வருன்றக்காண்டி அந்த தாத்தா பாட்டி தான் இப்படி வந்து சொல்லியிருப்பாங்களா. அது வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இப்படி பேத்தின்னு சொல்லி வச்சுருக்கீங்களாம்ல அப்படின்னோடனே ஆமாம் இப்படி ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னோடனே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அப்பயுமே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அப்படியே வந்து டேஸ் போகுது. ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது உடம்புல. 2-3 மந்த்ஸ் அந்த காலேஜ் திறக்க போகிற டைம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆனோடனே என்னது அப்படின்னோடனே இப்படி உங்களுக்கு ஒரு மாதிரி புரியல. ஒரு மாதிரி எரிஞ்செரிஞ்சு விழுகுறீங்க. எப்பயுமே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக பேசுவீங்க, சந்தோஷமாக தன்மையாக தான் பேசுவீங்களா. இப்போ வர கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு மாதிரி எரிஞ்செரிஞ்சு விழுகுறீங்க. பாட்டி தாத்தா பார்க்குறாங்க, என்னாச்சு இந்த பிள்ளைக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஊர்க்காரங்களுமே சொல்லியிருப்பாங்க, என்ன இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பிரச்சனையா, அவங்க குடும்பத்தில் எதுவும் பஞ்சாயத்தா அப்படி இப்படிலாம் சொல்லி கேட்டிருப்பாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இந்த பாட்டி தாத்தா சமாளிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போதுட்டு உங்களுக்கே ஒரு மாதிரி உங்கள் மேலே உங்கள்கிட்ட இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன் நம்ம இவ்வளோ கோவப்படுறோம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து ஒவ்வொன்றா வந்து நோட்டீஸ் பண்ணுறீங்க. இந்த மந்த் பீரியட்ஸ்லாம் வர வேண்டியது ஒருவேளை வரல, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாயிடுச்சு. அப்படியே வந்துட்டு வேர்த்து விறுவிறுத்து அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு சரி நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊர்லேருந்து ரொம்ப தள்ளி இன்னொரு ஒரு ஊருக்கு போயிட்டு நான் பூ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பூ வாங்க போகிற மாதிரி போயிட்டு அங்கே இருக்க ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே போய் செக் பண்ணுறீங்க. பார்த்தா டபுள் லைன். உங்களுக்கு அப்படியே மனசே விட்டு அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. என் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை தான் வர காத்திருக்கோம், இப்போ தான் ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு என் வாழ்க்கையில் இப்போ தான் கொஞ்சம் ஒரு 3 மாதம் நிம்மதியாக இருந்தேன், அது போகாதா பத்தாதா
ஏன் இப்படி இருக்கு? எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படி சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு புலம்பி அழுதுகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இத வெளிய சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்ச அளவுக்கு இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பி ஆகணும். ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு கல்யாணமாகாத பொண்ணு, இப்படி ப்ரெக்னென்ட்டா இருக்கான்னு சொன்னா இன்னும் தப்பா பேசி, வச்சிருக்க இவங்களையும் தப்பா பேசும்ல. ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நீங்க புரிஞ்சுகிட்டு அந்த தாத்தா, பாட்டிக்கு வந்து நெறையா வந்துட்டு ம ப்ரிப்பேர்டா முன்னாடியே வந்துட்டு நெறைய வேலை பண்ணி வச்சுட்டு போறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பூவெல்லாம் பத்தி அவங்களுக்கு சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த பாட்டி, தாத்தாவுக்கும் பூ நல்லா இந்த பூ இப்படி இருக்கு, இந்த பூ இப்படி இருக்குன்ட்டு நீங்க நெறைய சொல்லிக் குடுக்குறீங்க. புக்ஸயுமே வந்து இந்த புக் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு புக்கையும் வாங்கி குடுத்துட்றீங்களா? அவங்களுக்கு ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு. என்ன சரி ஒரு வேளை நம்மளுக்கு சொல்லி தர பாக்குது போல பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேத்தி மாரி தானே பாத்துட்டு இருக்காங்க. ஸோ பேத்தி எப்படி சொல்லி தருது போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு கத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாட்டியுமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க வந்து ரொம்ப ஒரு மாரி வந்துட்டு மூட் ஸ்விங் வருது இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாரி எப்போ பார்த்தாலும் கடு கடு கடுன்னு அதாவது அவங்க முன்னாடி காமிச்சுக்கிறதில்ல. தனியா போனா மூஞ்சி உர்ருன்னு வச்சிருக்கிறது, இந்த மாரி அந்த மாரி பண்றது. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் போக வந்து மார்னிங் சிக்னஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாரி சாப்பிட்டாலே புரட்டிக்கிட்டு வரது, எடுத்துறது சில நேரம் வந்து போய் வாமிட் எடுத்துட்டு வந்துருது. இதெல்லாம் பார்த்தோனே அவங்களுக்கு முன்னாடி சந்தேகமா இருக்கா? இருந்தாலும் எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நோட்டீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதா? இத்தன வருஷமா இத்தன வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு தெரியாதா? அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தாத்தா வந்து நீங்க இன்னைக்கு போய் கடைய பாருங்க அப்படின்னு சொன்னோனே, அந்த தாத்தா ஷாக் ஆகுறாரு. எதுக்கு பேத்தி தானே போய் பாப்பா அப்படின்னு சொன்னோனே, இல்ல இன்னைக்கு நீங்க போய் பாருங்க அப்படின்னோனே, ஆ ஏன் அப்படின்னா, இல்ல அவளுக்கு உடம்பு சரியில்ல காலைல சொல்லிட்டு இருந்தாருன்னே, அந்த நீங்க பார்க்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னா, இல்ல தாத்தா அதெல்லாம் வேற நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோனே, சரிம்மா நான் கடைய போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இருக்கும்போது இப்படி பாட்டி பக்கத்துல இருந்துட்டு உட்காரு அப்படின்னோனே, என்னாச்சு பாட்டி? நான் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னோனே, வா அப்படின்னோடனே என்னாச்சு அப்படின்னோடனே அப்படியே கையை பிடிச்சிட்டு என்னாச்சுன்னு நீ தான் சொல்லணும் நான் சொல்லக்கூடாது நீ சொல்லு என்னாச்சு அப்படின்னோடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது தெரிஞ்சு கேட்குறாங்களோ ப்ரெக்னென்சி கிட்ட தான் நான் தூக்கி போட்டேனே அப்படின்னோடனே இல்லை பாட்டி என்ன எனக்கு புரியல அப்படின்னோடனே நீ தான் சொன்ன என்னாச்சு அப்படின்னோடனே புரியலோடனே அது என்னாச்சு எப்படி யார் அப்படின்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பாட்டி கேட்குறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்பயுமே வந்து ஏன்னா வந்துட்டு நீங்கள் கிளம்பலான்ற முடிவில் இருக்கும்போது இது சொல்லி நம்ம இப்படி இது பண்ணக்கூடாது அப்படின்றதுல புரியல பாட்டினோடனே இங்கே பாரும்மா நான் உன்னை என் பேத்தி மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சொல்லி என்னாச்சு அப்படின்னோடனே உங்களுக்கு வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணவே இல்லை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அந்த அழுகுறீங்க அது வந்து பாட்டி எனக்கு தெரியவே தெரியாது சத்தியமாக எனக்கு யார் என்ன ஏதுன்னு தெரியணும்னு அவங்க ஷாக் ஆகிடுச்சு அவங்க என்ன நினச்சிருப்பாங்க பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சுக்கலாம் அதாவது 2 பேரையுமே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற அளவுக்கு யோசிச்சிருப்பாங்க பட் இப்படி நடந்திருக்குன்றத அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணல என்னம்மா சொல்கிறேன் என்ன சொல்லணும்னு அது எனக்கு தெரியல பாட்டி நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அழுததான் சரிங்களே தவிர உங்களால் அந்த வார்த்தை வரவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணியெல்லாம் கொடுத்து தோலை தட்டி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நீங்களே காம் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு அன்றைக்கி நடந்ததை பூரா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி அவங்களே இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு ஐயோ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேத்தி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு இல்லை பாட்டி இனி நான் இங்கே இருந்தால் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு நான் இருந்தால் அது எல்லோரும் ஒரு மாதிரி கேள்வி கேட்பாங்க அது உங்களை தான் வந்து ஒரு மாதிரி இருக்கும் என்ன இப்போ இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு எங்கே போவேன் அப்படின்னு இல்லை என்ன நான் எங்கேயோ போகிறேன் என்னம்மா பண்ணுறேன் ஆனால் என்னால் உங்களுக்கு பிரச்சனை வர வேணாம் அப்படின்னோடனே அது இப்போ அப்படிலாம் கிடையாது அப்படின்னோடனே விடுங்க அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் ஒன்றும் நீ தான் என் பேத்தி நான் தான் உன்னை பார்த்துக்க போகிறேன் அப்படின்னோடனே இல்லை பாட்டி எது பிரச்சனையாயிரும் வேணாம்னு நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய விதத்தில் நான் சொல்லிக்கிறேன்னு வேணாம் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னோடனே உனக்கு எதுவும் இந்த கருவை கலைக்கணுன்ற எண்ணம் இருக்கானு ஐயோ அப்படிலாம் நினைப்பேன் நான் பாட்டி நானே ஒரு அனாதை பொண்ணு என்னை நம்பி ஃபஸ்ட் டைம் ஒரு உறவு எனக்காண்டி வருது அதை எப்படி நான் கருவிலே இல்லாமல் பண்ணுவேன் அதெல்லாம் இல்லை நான் வச்சு வளர்த்துக்கிறேன் எங்கேயாவது போய் வளர்த்துக்கிறேன் தேவையில்லாமல் எனக்கு பிரச்சனை வேணும்னு நான் கொள்ளு பாட்டியாக அப்புறம் என்னை போய் இப்படி தேவையில்லாமல் நீ என்னை அழுக வைக்கிற கொள்ளு பாட்டியாக அழுக வைக்கக்கூடாது அப்படின்னு பாட்டி தேவையில்லாமல் வேணாம் பாட்டி என்னால் பிரச்சனைன்னு நான் இது வரைக்கும் உங்ககிட்ட கோவப்பட்டதில்லை தேவையில்லாமல் எனக்கு கோவப்பட வச்சிடாத நான் சொல்கிறது அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோடனே பாட்டி அப்படின்னோடனே சரி இது வந்து உங்களுக்கு ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ண மனசு வரல ஸோ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இதை தகவலை தாத்தாக்கு சொன்னேன் அவருக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு சின்ன பிள்ளையா இருக்கா அவளை போய் இப்படி ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஃபர்தராக கேட்டுக்கல யார் என்ன எதுலாம் கேட்டுக்கல அப்படி நடந்துருச்சுன்னு தான் சொல்லியிருப்பீங்க ஸோ வந்துட்டு அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே டேஸ் போகுது நீங்கள் காலேஜுக்கு போக முடியாது எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத வச்சுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ் போக போக வந்துட்டு
வயிறில் பேபி பம்ப் தெரியும்ல. ஸோ வந்துட்டு எல்லோரும் கேட்குறாங்க, "என்னது?" அப்படின்னோடனே, "இல்லை, எதுக்கு இங்கே வந்தான்ட்டு நாங்கள் சொல்லிக்க வேணாம்னு நினச்சோம். ஆனால் வந்து இவளுக்கு வந்து முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 6 மாதத்துல ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். அதனால தான் வந்துட்டு இப்படி எல்லாத்தையும் மறக்கணும்னு சொல்லி தான் இங்கே அமுச்சு விட்டாங்க. இப்போ மாசமாக இருக்கா" அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி பாவமாயிடுச்சு. அச்சச்சோ! சின்ன வயசில் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணுறாங்களா. இதுவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஊர் ஃபுல்லாக இப்படி பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டா, இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஊர்க்காரங்களாம் வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. "பாட்டி தேவையில்லாத பிரச்சனை பாட்டி, நான் ஊருக்கு போகிறேனேன்னு" சொன்னோன்னே அந்த பாட்டி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. "நீ தேவையில்லாம பண்ணாத. நாங்கள் தான் இந்த ஊரே இப்போ நம்ப ஆரம்பிச்சிருச்சுல. இப்போ என்ன இந்த பிள்ளைக்கு அப்பயே வரப்போகிறானோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கா? அது தெரியலையே" அப்படின்றனால வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அது எனக்கு தெரியல அப்படின்னோடனே இந்த இந்த கிராமத்துக்குலாம் இந்த பட்டிக்காட்டுக்குலாம் யாருமே வரமாட்டாங்க. இங்கேருந்தே வந்து நாங்கள் போகிறதும் கம்மி தான். அங்கேருந்து சுத்தமாக யாரும் வரமாட்டாங்க. நீ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்க. அதனால் வந்து இங்கே தேடி வர்றதுக்குலாம் வாய்ப்பில்ல. நீ ஒன்றும் பயப்படாத. நீ என் பேத்தி, சொந்தக்கார பொண்ணு. உன் புருஷன் வந்து 6 மாதத்துல இறந்து போயிட்டான். இப்போ நீ மாசமா இருக்க. அவ்வளோதான் அப்படின்னோடனே சரி அப்படின்னோடனே தாத்தாவுமே கேட்டுப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நம்ம பார்த்துக்கலாம். என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே தான் உங்கள் டேஸ் போகுது. இதோட வந்து நம்ம இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது என்னோட வந்து பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து டிஎம் பண்ணுங்கள். ஓகே, பை பை டேஸி.